காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ரெண்டாவது டிஎன்பிஎஸோட பழைய கொஸ்டினில் பொது அறிவுக்கும் வினாக்கள் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ். நேற்றைக்கு ஒரு வினாத்தாள் வந்துட்டு இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் அப்லோட் பண்ணியிருந்தேன், பொது தமிழுக்கும் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அடுத்த கொஸ்டின் பேப்பரு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு காலையில் வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸும் அதே மாதிரி ஈவினிங் வந்துட்டு பொது தமிழும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதன்படி பார்த்தானா இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து மேயர்ஸ் 1998 படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலர் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 5000 தான் அதோட எண்ணிக்கை. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? ரான்ஜன். அடுத்து வாயு விதியை கூறியவர் டேஸ் ஆவார்? ராபர்ட் பாயில் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு வாயு விதியை கூறியவர் ஆவார். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு பாய்ஸ்? பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? பாகியல் விதியுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் பி பாகியல் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால்? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க. அதே இது வாஷிங் மிஷின்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அதுக்கு பேர் என்ன, ஸ்பின்னர். அந்த ஸ்பின் ஆகும்ல தண்ணியை பிழிகிறதுக்கு, அந்த ஸ்பின்னர் வந்துட்டு மைய விலக்கு விசையை வந்து பயன்படுத்துது. இந்த வட்டப்பாதையில் சைக்கிள் சுற்றுறவர் வந்து மைய நோக்கு விசையை உருவாக்க தான் அவர் வந்துட்டு உள்பக்கமாக இது பண்ணுவார். விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இஸ் லொக்கேட்டட் அட்? அதாவது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் வந்துட்டு திருவனந்தபுரம். பின்வருவனற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கின்றது? ஆப்ஷன் சி கருத்துசார் கற்றல். 2020 ஆண்டிற்கான உடற்செயலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் மைக்கேல் காட்டன், கார்வி ஜே ஆல்டர் மற்றும் சார்லஸ் எம் ரைஸ். ஆப்ஷன் ஏல சேர்ந்தவங்க தான் வந்துட்டு 2020 ஆண்டிற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள். அடுத்த கொஸ்டின், விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்கான துரோணாச்சாரியார் விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1985. டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் கமிட்டி, அதாவது மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது மாவட்ட ஆட்சியர். அந்த மாவட்டத்துக்கு ஹெட்டாக இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் தான். ஸோ அவர் தான் அதுக்கு தலைமை தாங்குவார். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? அதாவது புத்தகம், இது ஒரு புத்தகம், தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அது யார் அப்படின்னா பிரீத் ஜகாரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பலை பெயரிடுக. எவர் கிரீன். இது வந்து இந்த கொஸ்டின், இந்த எவர் கிரீன் கப்பல் வந்துட்டு சூயஸ் கால்வாயில் சிக்கி நின்றுட்டு இருந்தது. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கரண்ட், அப்போ வந்துட்டு அது ஒரு பெரிய கரண்ட் நியூஸாக இருந்துச்சு, அதனால் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ரெகுலராக நியூஸ் கேட்டோன்னா நமக்கே தெரியும், ஒரு நியூஸ் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்குன்னா அதை பற்றின கேள்விகள் வரும். அதே இது குரூப் டூ ஏன்னா முந்தி வந்துட்டு குரூப் 2A ரெண்டுக்குமே மெயின்ஸில் ரிட்டன் இருந்துச்சு. இப்போ குரூப் 2க்கு தான் இருக்குது. ஸோ அப்போ மெயின்ஸில் ரிட்டன் நம்ம எழுதும்போது இந்த மாதிரி பாப்புலராக போயிட்டுருக்கிற நிறைய விஷயங்கள் பற்றியெல்லாம் மெயின்ஸில் கேட்பாங்க. ஸோ ரெகுலராக நியூஸ் வாட்ச் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் வந்து அப்போ நியூஸில் ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தானா அந்த கேரளாவில் வயநாடு இஷ்யூ இருக்குது, அதை பற்றியெல்லாம் வந்து மெயின்ஸ்லலாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதனால் நிலச்சரிவு வருது, நிலச்சரிவுலேருந்து நம்மளை வந்துட்டு பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும், எப்படி மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் கேள்விகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நியூஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். கீழ்கண்டவற்றுள் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை? ஃபஸ்ட்டில் எடுத்து பார்த்தானா ராஜதந்திர மற்றும் இராணுவ அதிகாரங்கள் தான், கவர்னரோட அதிகாரம் கிடையாது. இது வந்துட்டு குடியரசுத் தலைவரோட அதிகாரம் தான், ராஜதந்திர மற்றும் இராணுவ அதிகாரங்கள். அதே மாதிரி மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமித்தல் ஆளுநரோட தான். சட்டசபைகளை கலைத்தல், மாநிலங்களுக்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல், இதெல்லாம் ஆளுநரோட தான். அதே இது வந்துட்டு மரண தண்டனையை வந்துட்டு இது பண்ணுவாங்கள்ல, அது வந்துட்டு ஆளுநர்கிட்ட கிடையாது. மரண தண்டனையை வந்து மறுபரிசீலனை பண்ணுறது எப்பயுமே குடியரசுத் தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டேஸ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக 4 நவம்பர் 2008 அறிவித்தார். இதில் நமக்கு தெரிய வேண்டியது, நார்மலாகவே நமக்கு தெரியும், நம்மளோட தேசிய
தேசிய நதி வந்துட்டு எது? கங்கைன்னு தெரியும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சில சமயம் கொஸ்டினில் நம்மளோட தேசிய நதியாக கங்கையை எந்த வருஷம் அங்கீகரித்தாங்க அப்படின்னு கேட்கலாம். இது வந்து 2008 அங்கீகரிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் யார்? இது வந்து அப்போ ஆன்சர் வந்து மனோஜ்குமார் சாகு. ஸோ இப்போ யார் இருக்காங்கங்கிறதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது? இது வந்துட்டு ஒரு நல்ல கொஸ்டின். இதில் மேற்கு வங்கம் பாருங்கள். மேற்கு வங்கத்தில் கண்டிப்பாக நமக்கு தெரியும், அங்கே மேற்கு வங்கம் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்துட்டு கடற்கரையோரம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து நீர் போக்குவரத்து இருக்கும். இதில் கொஸ்டின் என்ன, காணப்படாத மாநிலம் தான் கேட்டிருக்காங்க, அதை பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆந்திரா பார்த்தோன்னா, ஆந்திராவும் கடற்கரையோரம் தான் இருக்குது, அங்கேயும் வந்துட்டு கப்பல் போக்குவரத்து இருக்கும். நெக்ஸ்ட் அசாம் பார்த்தோன்னா, அசாமில் தான் வந்துட்டு பிரம்மபுத்திராங்கிற ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்துட்டு நீர் போக்குவரத்து இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்கிற ராஜஸ்தான் தான் என்னென்னா, அங்கே தான் எந்த ஒரு கடலும் கிடையாது, ரொம்ப வறட்சியான ஒரு பகுதி. ஸோ நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எதுன்னு கேட்டால் ராஜஸ்தான் தான் ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, விச் குரூப் ஆஃப் த இந்தியன் ரேஸ் ஹேஸ் திக் எவர்டட் லிப்ஸ்? இந்தியாவின் எந்த வகையான மனித இனத்துக்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது? இது வந்து புரோட்டோ ஆஸ்ட்ராலிடு. இந்த இனத்துக்கு தான் வந்து ஆப்ஷன் பி புரோட்டோ ஆஸ்ட்ராலிடு, இவங்களுக்கு தான் வந்துட்டு தடித்த உதடுகள் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பிலாஸ்பூர் டேஸ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம்? தென்கிழக்கு மத்திய ரயில்வே. ஆப்ஷன் சி தென்கிழக்கு மத்திய ரயில்வே. ஒரு அதாவது ரயில்வே மண்டலங்கள் வந்துட்டு ஒரு 15-16 இருக்கும். ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மாதிரி போட்டு இருக்கும் சோசியல் சயின்ஸ் புக்கில், அதில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், கேமடைட் தாதுவின் நிறம் என்ன? ஆப்ஷன் டி சிவப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை? நமக்கு தெரியும் 25. இதை ஈஸியாக நான் வச்சுக்கலாம். 25 தான் கங்கை நதியோட மொத்த நீளம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கால வரிசைப்படி விஜயநகர பேரரசை ஆண்ட பின்வரும் வம்சங்களை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு தெரியும் சங்கம வம்சம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு துளுவ வம்சம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு துளுவ வம்சம். லாஸ்ட் தான் ஆரவீடு வம்சம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்ஷன் என்னன்னா, ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து சங்கம வம்சம், செகண்ட் வந்து சுளுவ வம்சம், தேர்டு வந்துட்டு துளுவ வம்சம், லாஸ்ட் தான் ஆரவீடு வம்சம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டு. இந்த மாதிரி போன கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி கால வரிசைப்படுத்துறதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின்லேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டு மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். போன வருஷம் வந்துட்டு குரூப் 4 கேட்டிருந்தாங்க. என்னென்னா கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த செம்மொழியான மொழிகள் அடுத்தடுத்து எந்தெந்த மொழிகள் வந்து செம்மொழி ஆச்சுன்னு கால வரிசைப்படுத்துங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கால வரிசைப்படுத்துதெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி என்னென்ன வருதோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, சயது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா, அவருடைய உண்மையான பெயர் என்ன? அவரை வந்துட்டு அலாவுதீன் ஆலம் ஷா அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப நல்லவர், அவர் ஆட்சியே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சியை திறந்துட்டு ஊருக்கு வெளியே போய் ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர் தான் இவர் வந்துட்டு ஆலம் ஷா, அலாவுதீன் ஆலம் ஷா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அடுத்த கொஸ்டின், ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஸ் செப்பேடுகள் மூலம் அறியலாம்? ஆப்ஷன் பி வந்துட்டு கரந்தை செப்பேடுகள். நெக்ஸ்ட்டு, சிவாஜி யாரிடமிருந்து சிங்கக்காட் கோட்டையை கைப்பற்றினார்? சிங்கக்காட் கோட்டையை கைப்பற்றியது முகலாயர்கள்ட்ட இருந்து தான் சிவாஜி வந்துட்டு கைப்பற்றியிருப்பார். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, மொழிவாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது? பாம்பே மாநிலத்தை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, பாம்பே மாநிலம் சொல்ல முடியாது, அதை பாம்பே மாகாணம்னு சொல்லலாம். பாம்பே மாகாணத்தை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, மகாராஷ்டிரா குஜராத்னு 2 மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மளே யோசிச்சு பார்த்தா அந்த மேப்லேயே பார்த்தா தெரியும், பாம்பே வந்துட்டு மகாராஷ்டிராவில் தானே இப்போ பாம்பே இருக்குது. ஸோ மகாராஷ்டிரா அது பக்கத்தில் அப்படியே இருக்கிற குஜராத், அதை தான் வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் படி பார்த்தானா உத்தரப்பிரதேஷ் வராது, கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம ஒமிட் பண்ணலாம், ராஜஸ்தான் அதுக்கு மேலே இருக்குது, குஜராத்துக்கு மேலே தான் ராஜஸ்தான். ஸோ அந்த பேசிஸில் நம்ம வந்துட்டு ஒமிட் பண்ணி கூட ஆன்சர் போடலாம், மகாராஷ்டிரா குஜராத்னு. தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் யார்? இந்த ஐநூற்றுவர் கொஸ்டின் வந்துட்டு இந்த பாண்டியர்கள்
அப்புறம் சோழர்கள் அந்த அந்த பாடத்தில் இருந்து தான் வரும். பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் அதுலேருந்து வரும். ஸோ ஐநூற்றுவர்கள்ங்கிறவங்க வணிகச் சங்கங்கள் தான் வந்து ஐநூற்றுவர்கள். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் வந்துட்டு கங்கதேவி. கங்கதேவினா மதுரா விஜயம், அதாவது யாருன்னா கங்காதேவி. அதை எழுதினது யாருன்னா மதுரா விஜயம். மதுரா விஜயத்தை எழுதினவங்க யாருன்னா கங்காதேவி. நெக்ஸ்ட்டு திருமலம்பா அப்படிங்கிறத எழுதினது வரதாம்பிகா பரிணாயம். சமரசர் எழுதினது வந்து பிரபுலிங்க லீலை. கதைதாசர் வந்து எழுதினது வந்து ஹரிபக்தி சாரம். இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். முகஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக. இது எதில் இருக்குன்னா 11th பாடத்தில் இருக்கும். ஸோ என்னென்னா யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமையை பற்றி கூறுகிறது? பார்ட் 2 பகுதி 2 தான் வந்துட்டு குடியுரிமையை பற்றி கூறுகிறது. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் பி. அடுத்து விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எதோட உச்ச நீதிமன்றமா, பாராளுமன்றமா, நிர்வாக சீர்திருத்த குழுவா, 11வது ஃபினான்ஸ் கமிஷனா அப்படின்னு கேட்டால் 11வது ஃபினான்ஸ் கமிஷன் படி தான் விரைவு நீதிமன்றங்கள் வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட்டு 1953ஆம் ஆண்டின் மாநில சீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? இது நமக்கு நல்லாவே தெரியும். ஃபசல் அலி கமிட்டி தான் வந்துட்டு மொழிவாரி மாநிலங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ 1953ஆம் ஆண்டு வந்துட்டு அதை ஃபார்ம் பண்ணி தான் நமக்கு ஃபஸ்ட்டு மொழிவாரி மாநிலமாக வந்துட்டு எது வந்திருக்குன்னா நமக்கு ஆந்திர பிரதேசத்தை வந்து ஃபஸ்ட்டு மொழிவாரி மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க. 1953லேயே ஆந்திர பிரதேசத்தை பிரிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு பட்டியல் 1ஐயும் பட்டியல் 2ஐயும் பொருத்தணும். அதாவது வந்து ஆளுநரோட அவரோட அதிகாரங்கள். ஆர்டிக்கல் 156 விதி 156 வந்து ஆளுநரோட பதவிக்காலம். விதி வந்து 165 ஆளுநர் வந்துட்டு அட்வொகேட் ஜென்ரல், அதாவது வந்துட்டு இந்த அட்வொகேட் ஜென்ரல்னால் கவர்மெண்ட் வக்கீல்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள வந்து நிர்ணயம் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 700 வந்துட்டு ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் தருது. 155 வந்து ஆளுநரை நியமித்தல். இதுதான் ஆளுநர் சம்மந்தமாக. இந்த ஆர்டிகல்ஸும் முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்படுகிறது? நமக்கு நல்லாவே தெரியும், விதி 110. நம்மளே நியூஸ் டெய்லி கேட்டோன்னா வந்துட்டு இந்த சட்டமன்றம்லாம் நடக்கும்போது சொல்லுவாங்க, விதி 110 கீழ் இதை முதலமைச்சர் அறிவித்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. விதி 110 கீழ் தான் ஒரு மசோதாவை அறிவிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்ட திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன? நமக்கு நல்லாவே தெரியும், 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படியும் இன்னொரு இதுலேயும் வந்துட்டு அடிப்படை இது சேர்த்துருப்பாங்க, 86வது. ஏன்னா 42nd கான்ஸ்டியூஷனலில் வந்துட்டு அடிப்படை கடமைகள் வந்து சேர்த்துருப்பாங்க. ஆனால் அப்போ வந்துட்டு 10 கடமைகள் சேர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 86வதுல வந்துட்டு 11வது கடமை சேர்த்துருப்பாங்க. அதான் நம்ம வந்து குழந்தைகள் 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளை வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லுவோம்ல, அந்த இதை வந்து 86வது அமெண்ட்மெண்ட்டில் தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் 1, 4 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார்? ஒரு பாராளுமன்றம் நினச்சாதான், இப்போ குடியரசுத் தலைவரே ஒரு பாஸ் பண்ணாலும் பாராளுமன்றம் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அடிப்படை உரிமைகள் மீது கட்டுப்பாடு நம்மளால் விதிக்க முடியும். ஆன்சர் வந்து பாராளுமன்றம். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிக. நம்ம பார்ட் 1 வந்து யூனியன் பிரதேசம் பற்றினது. பார்ட் 2 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க, இது கிடையாது. இது வந்து என்னது, குடியுரிமை பற்றினது தான் பார்ட் 2. நெக்ஸ்ட்டு பார்ட் 4ங்கிறது வழிகாட்டு நெறிமுறைகள், இது கரெக்டு. பார்ட் 5 வந்துட்டு மத்திய அரசாங்கம். பார்ட் 6 வந்து மாநில அரசாங்கம். இதெல்லாம் கரெக்டு. தப்பாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட்டு 2வது 5ஆண்டு திட்டம் டேஸ் அதிக முன்னுரிமை அளிக்கிறது. நமக்கே நல்லா தெரியும், தொழில்மயமாதலுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்தது 2ஆம் 5ஆண்டு திட்டம் தான். அப்புறம் வந்துட்டு முதல் இது வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும், வேளாண்மைக்குன்னு ஃபஸ்ட் இது. இந்த வறுமை ஒழிப்பு அதாவது வந்து ஹரிபி அட்டாவோ வந்துட்டு 5ஆவதா 6ஆவதுன்னு ஒரு சில புக்கில் 5 கொடுத்துருப்பாங்க, ஒரு சில புக்கில் 6 கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னன்னு நல்லா கரண்ட்டில் இருக்க புக்கை பார்த்துக்கோங்க. இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வற்றில் எது? நிதி அமைச்சகம் தான் இந்தியாவோட நிதி கொள்கையை வடிவமைக்கும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ஆப்ஷன் பி. HYVP உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ்கண்டவற்றுள் எந்த பயிர் உணவு பயிர் கீழ் வரவில்லை?
உணவு பயிர்னால நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு அடிப்படையாக தேவைப்படுற ஒன்று தான் வந்துட்டு உணவு பயிர். கோதுமை, கம்பு, சோளம் இதெல்லாம் உணவு பயிர். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உணவு பயிர் கீழ் வரவில்லை. அப்போது கரும்பு தான். கரும்பு வந்துட்டு ஒரு பணப்பயிர்னு சொல்லுவாங்க. பணப்பயிர், அந்த மதிப்பு கூட்டு பொருட்களை தரக்கூடிய பயிர்லாம் வந்து கரும்பு, அதான் பணப்பயிர். கரும்பில் இருந்து சாறு எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வெல்லம் தயாரிப்போம். அப்படி வெல்லம் தயாரிக்கிறது தான் என்னதுன்னா அதை வந்து அதோட சாறை வந்து நம்ம மதிப்பு கூட்டி விற்கிறோம்ல. வெல்லம் தயாரிப்போம், அப்புறம் பனவெல்லம் தயாரிப்போம். இதெல்லாமே வந்து மதிப்பு கூட்டி அதோட விலை ஜாஸ்தி ஆயிரும். அதை வந்துட்டு அந்த சாறை வந்து நம்ம அந்த வெல்லமாக பண்ணும்போது விலை ஜாஸ்தி ஆயிருமோ, அதான் மதிப்பு கூட்டு பொருள். அது ஒரு பணப்பயிரை தான். மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன? நமக்கு நல்லாவே தெரியும், ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பற்றி போன இதுலேயும் வந்துருந்துச்சு, போன கொஸ்டின்ஸ்லையும் இந்த கொஸ்டின்லையும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றை கால வரிசை முறைப்படி சரியாக வரிசைப்படுத்துக. என்னென்ன வருஷம் என்னென்ன நடந்துச்சுங்கிறது தான். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பூனா ஒப்பந்தம், நமக்கே தெரியும், 1923 போய் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. அடுத்து வந்துட்டு சிம்லா கான்ஃபரன்ஸ் வந்து 1945. அமைச்சரவை தூதுக்குழு வந்துட்டு 1946 வந்திருப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு பூனா ஒப்பந்தம், இது வந்து 20 கிட்டேயே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. அடுத்து சிம்லா கான்ஃபரன்ஸ் வந்து 1945. அமைச்சரவை தூதுக்குழு வந்து 1946. ஸோ இதைப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யாருன்னா, அதாவது இந்தியாவோட பிளானிங் கமிஷனோட தலைவர் யாருன்னா, அவர் வந்து பிரதம மந்திரி தான், பிரைம் மினிஸ்டர் தான் வந்துட்டு பிளானிங் கமிஷனோட தலைவர். மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது? 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்துட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் வந்துட்டு த ரிவால்ட் ஆஃப் 1857, அதாவது 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பேர்கள் அழைத்தார்கள். அதில் கரெக்டானது எதுனா ஆப்ஷன் பி, அதாவது 2வது மட்டும் தான். வீர் சவார்கர் தான் இதை இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார். இது ஒன்று தான் கரெக்டு, இது எல்லாமே தப்பு. நேரு டில்லி உடன்படிக்கையை லியாகத் அலிகானுடன் கையெழுத்திட்ட தேதி 8th April 1950. இதெல்லாம் வந்து ஐஎன்எம்மில் வரும். 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார்? ஆச்சாரியா வினோபாபாவே தான் வந்துட்டு முதல் ஆள். 2வதா ஜவஹர்லால் நேரு பண்ணியிருப்பார். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1906. இது நமக்கு நல்லாவே தெரியும், தமிழில் நிறைய தடவை படிச்சிருப்போம். தேஷ்பந்து சித்ரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். யாருன்னா சித்ரஞ்சன் தாஸோட வந்துட்டு கூட்டாளி யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகில இந்திய மாநில இடதுசாரிகள் மக்கள் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1936. ஐஎன்எம், நமக்கு ஐஎன்எம்மும் யூனிட் 8ம் வந்து ஓரளவு ஒன்று போல் இருக்கும். ஸோ வந்துட்டு சேர்ந்து கொஞ்சம் படித்தானா உங்களுக்கு ரெண்டுக்குமே அது யூஸ் ஆகும். பின் வருவனவர்களில் யார் 1890 இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர்? KN நடராஜன். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா பொருத்தணும். அதாவது வந்துட்டு இது வந்து தமிழோட யூனிட் 8ல் வரும், தமிழோட சேர்ந்தது. குறிஞ்சியில் அவங்க வேலை என்னென்னா வேட்டையாடுதல். பாலைனா என்னது, சூறையாடுதல். நெக்ஸ்ட்டு முல்லை என்னென்னா காலை தழுவுதல். மருதம்னா களை எடுத்தல். ஸோ வந்துட்டு என்ன, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எதுனா 11ஆம் திருமுறை. அதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பிரபந்த மாலை. நெக்ஸ்ட்டு CN அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? ஆரிய மாயை தான் தடை செய்யப்பட்டது. ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்? 1939. பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1916. அந்த என்னது தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருக்கும்ல, அவங்க தான் வெளியிட்டிருப்பாங்க பிராமணர் அல்லாதோர் பிரகடனம். 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதிக்கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் ஈவே ராமசாமி. அதில் வந்துட்டு தீர்மானத்தை முன்மொழிந்தவர் தான் வந்துட்டு அண்ணாதுரை. இதில் கேட்டது என்னென்னா தலைமையேற்று நடத்தியவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈவே ராமசாமி. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றிற்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? அரண் வலியுறுத்தல்.
டேஸ் 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 இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன்கண். ஒற்றும் நீதி நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன்கண். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு என திருக்குறள் எதை கூறுகின்றார்? இனிய உளவாக இன்னாத குறள். இனிய சொற்கள் இருக்க இன்னாத சொற்களை பேசுதல் வந்துட்டு கனி இருக்கும்போது காயை சாப்பிட்றதுக்கு ஒப்பானதுன்னு சொல்லியிருப்பார். கூற்று காரணம். அடுத்து, திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்புத்திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. காரணம், இப்பண்புகள் மனு தர்மத்திற்கு புறம்பானவை. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 162, வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் அகிலன். ஆப்ஷன் பி, அகிலன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் திருவெம்பாவை. ஆப்ஷன் ஏ. 10 சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் சேரர்கள். நல்லாவே நமக்கு தெரியும். 10 10 நூல்கள் இருக்கும். 10 நூல்லையும் ஒவ்வொரு சேர அரசர்களை பற்றி பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் ஜஹோர். புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை. ஆப்ஷன் சி, சென்னை. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி எந்த விதினா ஆர்டிக்கல் 26 தான். அதாவது கல்வி அடிப்படை உரிமையாக ஆர்டிக்கல் 26ன்னு எதில் சேர்த்துருக்காங்கன்னா உலகளாவிய மனித உரிமை பிரகடனம். நம்ம நம்ம கான்ஸ்டியூஷனோடு இதை கம்பேர் பண்ணிடக்கூடாது. நம்ம கான்ஸ்டியூஷன் வேறு, இது மனித உரிமை பிரகடனம் வேறு. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் நித்தி ஆயோக். அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாரோட கையில் இருக்குன்னா நித்தி ஆயோக் கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை எது? அப்பல்லோ மருத்துவமனை. எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக பெயரிடப்பட்டதுன்னா 1987. நெக்ஸ்ட்டு, NH-44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஓசூரில் இருந்து எது வரைக்கும் போகுதுன்னா கன்னியாகுமரி வரை போயிடும். இது ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை செல்வது. ஆனால் நம்ம இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் கேட்டிருக்காங்க. ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரை. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, சம்டைம்ஸ் கன்னியாகுமரிலேருந்து எந்த எல்லை வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு கேட்டால் ஓசூர் வரைக்கும்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது. அவையாவன. பாடசாலைகள் நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம். பாடசாலைகள் நிறுவியிருப்பாங்க, தொழிற்சாலைகள் நிறுவியிருப்பாங்க, அதுக்கப்புறம் போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட தேவைக்காக பண்ணதான். இருந்தாலும் இப்போ நமக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேவாலயங்கள் மூலமாலாம் என்ன, அது சும்மா சாமி கும்பிட்றது தான். நம்மளோட முன்னேற்றத்துக்கு உதவுனது இது எல்லாமே. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. கரெக்டு தான். தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது. ரெண்டுமே கரெக்ட் தான். இதுவும் சரி, இதுவும் சரி, விளக்கமும் சரி தான். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது? கணவனுக்கு மரியாதை. இதுதான் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர்ந்த மனித வளர்ச்சி, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட்டு கேரளா. அதாவது ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர்ந்த மனித வளர்ச்சி. அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சினா ஹரியானா. நெக்ஸ்ட்டு வேகமான பொருளாதார மற்றும் மெதுவான மனித வளர்ச்சினா ராஜஸ்தான். பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சினா பீகார். ஸோ ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. ஸோ நேற்று ஒன்று போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டாக வருது, நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் இந்த கொஸ்டின் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிங்க. குரூப் 2க்கு குரூப் 2 மெயின்ஸுக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் நியூஸ் கேளுங்க, நியூஸ் பேப்பர் வாசிங்க. அவ்வளோதான். இப்போதைக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு நல்லா படிங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.